அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு செல்வி சமையல். இப்போ நாம் ஒரு ஹெல்தியான ஈஸியான கொள்ளு தோசை இட்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: 1 கப் கொள்ளு, 1 கப் இட்லி அரிசி. ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 ஹவர்ஸ் கிட்ட ஊற வச்சு எடுத்துக்கணும். அந்த ஊற வச்ச அரிசியும் கொள்ளையும் ஒன்றா சேர்த்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் கிரைண்டரில் போட்டு நல்லா மாவை அரைச்சிக்கணும். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்த மாவில் கொஞ்சம் உப்பு சேர்த்து ஒரு 8 ஹவர்ஸ் கிட்ட புளிக்க வைக்கணும். 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் மாவு இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்திருக்கும். இது கொஞ்சம் லைட்டாக கிளறிக்குங்க, ரொம்ப அதிகமாக கிளற வேண்டாம். ஏன்னா இந்த மாவை நான் 2ஆக பிரிக்க போகிறேன். ஒன்று தோசை மாவுக்கும் ஒன்று இட்லி மாவுக்கும் பிரித்து எடுத்துக்க போகிறேன். இந்த மாவு தோசைக்கு, இந்த மாவு இட்லிக்கு. தோசை மாவில் ஒரு மசாலா கலக்கணும். அந்த மசாலாவுக்கு 2 காஞ்ச மிளகா, 4-5 பூண்டு பல், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் நல்லா சேர்த்து நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அந்த அரைச்சி எடுத்த பேஸ்ட்டை தோசை மாவில் கலந்து நல்லா கிளறி விட்டுக்கணும். இந்த மாவில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்திற்கு கலந்து வச்சுருக்கேன். தோசைக்கல் சூடேறினதும் ஒரு கரண்டி மாவு எடுத்து தோசை ஊற்றி கொஞ்சமாக ஆயில் சேர்த்து தோசை நல்லா செவந்து வர்ற வரைக்கும் நல்லா வேக விட்டு திருப்பி போடணும். திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு தோசை எடுத்தால் நம்ம கொள்ளு தோசை ரெடி. இட்லி. இந்த மாவில் தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். இதை இட்லி தட்டில் இட்லியாக ஊற்றி இட்லி பாத்திரத்தில் வச்சு நல்லா வேக வைங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம கொள்ளு இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. இந்த கொள்ளு தோசைக்கும் கொள்ளு இட்லிக்கும் பச்சை வெங்காய சட்னி, தேங்காய் சட்னி ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.